வெல்கம் டு நாதன் டிவி யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம். கேது தசை. ஒருவருக்கு ஜாதகத்தில் கேது தசை இருந்தால் இதில் கொடுக்கப்பட்டுள்ள எளிமையான பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள். கேது பகவானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். கேது தசை கேது புத்தியில் உள்ளவர்கள் புறாவுக்கு உணவு தானியமாக வழங்க வேண்டும். கேது தசை சுக்கிரபுக்தியில் உள்ளவர்கள் விநாயகருக்கு இளநீர் அபிஷேகம் செய்து பச்சரிசியில் செய்த கொழுக்கட்டையை நைவேத்தியம் செய்யவும். சங்கடகர சதுர்த்தியன்று இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். கேது தசை சூரிய புக்தியில் உள்ளவர்கள் சிவபெருமானுக்கு வஸ்திரம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி பால் பாயசம் நைவேத்தியம் செய்து வந்தால் நல்லது. இது பிரதோஷ காலத்தில் நாம் இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். கேது தசை சந்திரபுக்தியில் உள்ளவர்கள் அம்மனுக்கு சிவப்பு நிற புடவை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். கேது தசை செவ்வாய் புக்தியில் உள்ளவர்கள் முருகப்பெருமானுக்கு சிவப்பு ரோஜா மாலை சாற்றி டைமண்ட் கற்கண் நைவேத்தியம் செய்து வந்தால் அனுகூலமான பலன்கள் நிறைய கிடைக்கும். கேது திசை ராகுபுக்தியில் உள்ளவர்கள் ராகு பகவானுக்கு ஊதா கலர் வஸ்திரம் சாற்றி பப்பாளி பழத்தை நைவேத்தியம் செய்து நாம் அதை ஆலயத்திற்கு வரும் அன்பர்களுக்கு நாம் கொடுத்து வந்தால் நல்லது. கேது தசை குருபுக்தியில் உள்ளவர்கள் வியாழக்கிழமை நவதானிய அடை செய்து நெய்தீபம் ஏற்றி குரு பகவானை வழிபட்ட பிறகு அந்த அடையை ஆலயத்திற்கு வரும் அன்பர்களுக்கு நாம் பிரசாதமாக வழங்கினால் நல்ல பலன் கிடைக்கும். இதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும். கேது திசை சனி புக்தியில் உள்ளவர்கள் சனி பகவானுக்கு சந்தனாதி தைலம் சாற்றி ஊதா கலர் வஸ்திரம் சாற்றி கருப்பு நிற திராட்சை நைவேத்தியம் செய்து அந்த கருப்பு நிற திராட்சை நைவேத்தியம் செய்ததை வரும் அன்பர்களுக்கு நாம் பிரசாதமாக வழங்கி தொடர்ந்து இந்த பரிகாரங்களை நாம் செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். கேது பகவானுடைய பரிபூரண அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொடர்ந்து இதை நம்பி செய்யுங்கள், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். இதுபோல் ஆன்மீக செய்திகளை காண நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். வாழ்க வளமுடன்.